அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தென்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய கிருஷ்ணபெருமானுடைய திருவடியை வணங்கி இன்றைய தினம் 4000 திவ்ய பிரம்மத்தினுடைய நம்மாழ்வார் அவர்கள் பாடிய பாசுரங்களை புறம் புல்கள் என்று சொல்லக்கூடிய பதிகம் இன்றைய தினம் சொல்ல இருக்கிறேன். வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்கம் ஒட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டு என்னை துணிக்க என குட்டன் வந்து என்னை புறம்புல்குவான் கோவிந்தன் என்னை புறம்புல்குவான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என் மகன் கண்ணன் 2 நீல இரத்தின வட்டுக்களின் நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டின் நுனியில் அரும்பும் முத்துக்கள் போல் சிறுநீர் சொட்டு சொட்டாக துளிக்கவும் குழந்தையாக இக்கண்ணன் தானாகவே வந்து என் முதுகை கட்டிக்கொள்வான். கோவிந்தனான என் மகன் என்னை புறத்தே அணைத்து கொள்வான் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக விஸ்வபரமாத்மானுடைய அந்த பாலப்பருவத்தை கிங்கினி சுட்டி கிரிகட்டி கையினில் கங்கணம் இட்டு கழுத்தில் தொடர்கட்டி தன் கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம்புல்குவான், எம்பிரான் என்னை புறம்புல்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. என் மகன் கண்ணன் திருவரையில் சதங்கையையும் முன்கையிலே பவளவடமும் தோள்களிலே வளையும் கழுத்திலே கண்டிகை என்னும் மாலையையும் கூடிய அணிகலன்களுடன் அழகாக நடந்து வந்து என் முதுகை கட்டிக்கொள்வான். எம்பிரான் கண்ணன் என்னை வந்து முதுகை கட்டிக்கொள்வான் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொருந்தி கொண்டு உண்ணாது மண் ஆழ்வான் கொத்து தலைவன் குடக்கெட தோன்றிய அந்த அத்தன் வந்து என்னை புறமுழ்குவான், ஆயர்கள் ஏறு என புறமுழ்குவான் என்று சொல்லுகிறார். பொருள், கௌரவர்களுக்கு தலைவனான துரியோதனன் பாண்டவர்களுடன் கூடி ஒத்துப்போகாமல் பூமியை தானே ஆள விரும்பினார்கள். அவன் தன் குடும்பத்தோடு அழியும்படி திரு அவதாரம் செய்த கண்ணன் வந்து என் முதுகை கட்டிக்கொள்வான். இடைக்குல தலைவனாகிய என் கண்ணன் முதுகை கட்டிக்கொள்வான், அணைத்து கொள்வான் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாந்தகம் ஏந்திய நம்பி சரணென்று தாழ்ந்த தனம் செய்கிற்க ஆகி தரணியில் வேந்தர்கள் உட்க விசையன் மணித்தின்தேர் ஊர்ந்தவன் என்னை புறன்முழ்குவான், உம்பர்கோன் என்னை புறன்முகுவான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்று பாடுகிறார். அதன் பொருள், நாந்தகம் என்னும் வாளை ஏந்திய நம்பியே, உனக்கு நான் அடைக்கலம் என்று சரணடைந்த அர்ஜுனனுக்காக வாரில் உள்ள பகை அரசர்கள் அஞ்சும் கலங்கும்படி அந்த அர்ஜுனனின் தேரை ஓட்டிய கண்ணன் என் முதுகை கட்டிக்கொள்வான். தேவர்கள் தலைவரான கண்ணன் முதுகை கட்டி அணைத்து கொள்கிறான் என்று சந்தோஷத்தோடு பாடுகிறார், எழுதுகிறார். அடுத்தபடியாக வெண்கல பத்திரம் கட்டி விளையாடி கண்பட பெய்த கருந்தழை காவின் கீழ் பண்பட பாடி பல்லாண்டு இசைப்ப பண்டு மண்பல கொண்டான் புறமுழ்குவான் வாமனன் என்னை புறமுழ்குவான் அப்படின்னு சொல்கிறார். பல்லாண்டு பாடுவார் பன்னிசைக்க கண்ணன் முன்னொரு காலத்தில் தன் திருவரையில் வெண்கலத்தான இலை வடிவமாக செய்த அணிகளை கட்டி கொண்டு திருமுடியின் மயிர்பீலி கொண்டு செய்யப்பட்ட பெருங்குடையை பிடித்து கொண்டு பண்டு மாவிலனெடுத்து சென்று பூமியை காலால் அளப்பதற்கு முன் வாமனன் உருவாக வந்த இக்கண்ணன் என் முதுகை கட்டிக்கொள்வான் என்று சொல்லுகிறார். எனவே இந்த பெருமானுடைய பாசுரங்களையெல்லாம் பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கெல்லாம் எல்லா வளங்களையும் நலங்களையும் நிச்சயமாக எம்பெருமான் கண்ணன் தருவான் என்று சொல்லி அடுத்த தொடரிலே உங்களை சந்திக்கிறேன். அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தென்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ
மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.